கோயில் வழிபாடு. கோயில் வாசல்ல முதல்ல அங்கங்கே ஒரு டேப் இருக்கும். கால கழுவிக்கங்க. கால கழுவினா தண்ணி எடுத்து மேலே தெளிச்சுக்கங்க. உள்ளே போங்க. முதல்ல பிள்ளையார் தான் இருப்பார். நமஸ்காரம் பண்ணுங்க. பிள்ளையார பார்த்தோன்னா அந்த கோயில்ல அம்பாள் கோயிலோ, என்ன கோயிலோ அத பாருங்க. பார்த்துட்டு பிள்ளையாருக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு, அவருக்கு ஒரே ஒரு சுத்து தான். அதுக்கப்புறம் வேற என்ன இருக்கு? அம்பாளானா 5 சுத்து. சிவனானா 3 சுத்து. சிவன் கோயில். அந்த ஆஞ்சநேயரா இருந்தா 5 சுத்து. எல்லாரும் சுத்திட்டு அவங்கள்ட்ட என்னென்ன வேணுமோ கேட்டுட்டு, அங்கங்க எல்லாம் தீர்த்தம் கீர்த்தம் எல்லாம் வாங்கி குடிச்சிட்டு வரும்போது லாஸ்ட்டா ஆஞ்சநேயர் தான் இருப்பார். எந்த கோயிலா பெரிய கோயில்ல இருந்தா எல்லாரும் இருந்தா. அங்க சுத்திட்டு ஆஞ்சநேயர பார்த்துட்டு, ஆஞ்சநேயருக்கு துளசி மாலை போடக்கூடாது. பிள்ளையாருக்கு துளசி மாலை போடக்கூடாது. ஆஞ்சநே பிள்ளையாருக்கு நீங்க வந்து என்ன பூனா போடுங்க. துளசி வேண்டாம். அதே மாரி இங்க ஆஞ்சநேயருக்கு வந்து வே அ பிள்ளையார நீங்க அப்படியே மனச தொட்டோன்னா அருகம்புல் வைங்க போதும் சந்தோஷப்படுவார். அதே மாரி ஆஞ்சநேயர் அவர் மனச டச் பண்ணா வெத்தல மாலை. வெத்தல மாலை ரொம்ப பிடிக்கும் அவருக்கு. 4 வெத்தல வாங்கி போய் கொடுங்க. மாலை வாங்க முடியல. 4 வெத்தல. அருகம்புல் எவ்வளோ பிள்ளையாருக்கும் 4 வெத்தல ஆஞ்சநேயருக்கு நமஸ்காரம். கையெடுத்து கும்பிட்டுட்டு வாங்க. எல்லாம் உங்களுக்கு எல்லாம் கேட்குறதெல்லாம் கை மேல பலன் கிடைக்கும். அப்புறம் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் விவரமா நீங்க பண்ணணும்னா, அந்த கோயில சுத்திட்டு வரும்போது நமஸ்காரம் பண்ற இடம் முக்கியம். கொடிமர வாசல்ல தான் நீங்க நமஸ்காரமே பண்ணணும். கண்ட இடத்துல அங்க பிள்ளையார்னா அங்க ஒரு நமஸ்காரம், இங்க ஒரு நமஸ்காரம், அங்க பண்ணவே பண்ணாதீங்க. ஏன்னா நம்ம பின்னாடி வந்து தேவதைங்க பின்னாடியே இருப்பாங்க. அப்போ நம்ம நமஸ்காரம் பண்ண பின்னாடி தேவதைங்களுக்கு நம்ம எட்டி உதைக்கிற மாரி ஆயிடும். எந்த தேவதை பின்னாடி நம்மளுக்கு வரான்னு தெரியாது. துவாரபாலகர் இருப்பாங்க. அதனால எல்லா இடத்துலயும் கண்ட இடத்துல நமஸ்காரம் பண்ணுறது ரொம்ப தப்பு. கொடிமரத்துக்கிட்ட பொம்பளைங்க மார்பு கீழே தலையில படாம நமஸ்காரம் பண்ணலாம். ஆம்பளைங்க ஸ்ட்ரெயிட்டா மார்பு தலையில படுற மாரி நமஸ்காரம் பண்ணலாம். இது பண்ணதுனால தான் இல்ல ராமாயணத்துல அவன் தங்க சூர்பனக தரையில அப்படியே மார்பகத்தை பட்டதுனால தான் அவ்வளோ பெரிய போர் வந்தது, அவ்வளோ கஷ்டம் வந்ததுன்னு ஒரு கதையே இருக்கு. அது அப்புறமா சொல்றேன் உங்களுக்கு. அதனால நாட்டுக்கும் நல்லது, வீட்டுக்கும் நல்லது, கோவிலுக்கும் நல்லது. அதை பார்த்துக்கங்க. சுத்திட்டு வரும்போது எல்லா கோயிலும் விக்கிரத்தை தயவுசெய்து தொட்டு கும்பிடாதீங்க. தொட்டு கும்பிடவே கூடாது விக்கிரத்தை. அப்படி நமஸ்காரம் பண்ணுங்க. சிலர்லாம் போய் முட்டின்னு அப்படி கிடையாது. நீ இங்கேருந்து வைப்ரேஷனாக பேசும். அந்த வைப்ரேஷனோட பார்த்து ஆர்த்தி எடுத்துட்டு அழகாக நெரிசல் இல்லாமல் நீ எங்கே இருந்தாலும் உனக்கு நைவேத்தியமும் பிரசாதமும் உன்னை வந்து அன்னைக்கு உங்களுக்கு எழுதியிருந்ததுன்னா அது கை மேலே வந்து கையில் கிடைக்கும். நினைச்சிட்டு ஓடி கும்பிடணுமேனு அவசர அவசரம் போய் அவசர அவசரம் அந்த வழிபாடை முதல்ல நிறுத்துங்க. கடவுளை போய் பார்க்குறீங்களா? நிம்மதியாக உட்காந்து ஒரு மூலையில் அது தரிசனம் கிடைக்கல, மூடியே இருந்தால் கூட கோவில் வாசல் நின்று உட்காந்து ப்ரே பண்ணிட்டு வாங்க. இப்படி ஒரு வழிபாடு பண்ணாலே நீ கடவுள் உங்களுக்கு கேட்டதும் கொடுப்பாரு, கேட்காத நல்லதையும் அவர் கொடுப்பாரு. ட்ரை பண்ணி பாருங்கள். கை மேலே பலன் கிடைக்கும். இதுதான் சின்ன உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனும் ஒரு சின்ன ஒரு ஷேரிங். சரிங்களா? பார்க்கலாம்.